ஹாய் ஹலோ வணக்கம். சிரிக்காதடா புழிஞ்சு விட்டு 125 ரூபா தான். ஆனா லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே சுடுதண்ணியில போட்டா வெடிச்சிருதான். இந்த இடத்துல இருந்து அதுவா புடிச்சுக்கிட்டு அடுத்து தக்காளி சாம்பார் தூள். ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிரிக்காதடா. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன வேலை பண்ணேன்? ஒரு வேலையும் பண்ணல. ஆனா 7 மணி ஆக போகுது. காலையில எந்திரிச்சு கிளன்சிங்லாம் பண்ணிட்டு மேக்ஸ் ரிச்சோட அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அடுத்து வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டோஸ்டெபிள் கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சன்ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு இதை காலையில் டெய்லி அப்ளை பண்ணுவேன். அது அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. 2 நாளாக காய்ச்சல்ல பட்டு போயிட்டேன். ஆல்ரெடி 2 ஊசியை குத்தி இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். வீடியோ எடுக்க இடம் இல்லாதனால எங்க வச்சு எடுத்துட்டு இருக்கேன்னு காட்டுறேன். ஓகே, அப்படியே ஒரு குட்டியா ஒரு சந்தனம் இதுல நிக்க மாட்டேங்குது. இது வந்து சந்தன பேஸ்ட், சந்தனம் கிடையாது, சந்தன பேஸ்ட். ஒரே கீச் கீச் சவுண்ட் இல்லை. எடுத்து கிடந்தேன் இந்த இடத்துல தான் தெரியுதா. அப்படியே எடுத்துட்டு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம்ங்களா. இன்னைக்கு வந்து லைவா பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலையிலே ஒரு மார்னிங் ரொட்டீன் அதை வந்து உங்களோட எப்படி ஷேர் பண்ணேன் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வீட்டு லுக்கை பாருங்க. எல்லாத்தையும் மேற்கூரை எல்லாம் வந்து கழட்டிட்டு அப்படியே வந்து ஆல்டர்னேஷன் பண்ண போகிறோம். இதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போய் என் ஃப்ரிட்ஜுக்கு என்னாச்சுன்னே தெரில. ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அதை என்னன்னு கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை திறந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்க, நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. 2 நாள் கரண்ட் வேற இல்லை, ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து இப்படி ஆயிடுச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் காலையிலேயே அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் பச்சை தண்ணியில் லெமன் புழிஞ்சு விட்டு காஞ்சி பண்ண லெமன் இருந்துச்சு, அதை தான் பிழிஞ்சு விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். வெளியே பாக்ஸில் தான் வைக்கிறேன், இருந்தாலும் அது எப்படி தானோ தெரியல. இவ்வளோ லெமன் இருக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ணணும் வேஸ்ட் ஆகாமல். ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது அப்படியே வந்து நானும் வந்து வாரத்துக்கு ஒரு கண்ணாவது துடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த தண்ணி கீழே ஊத்துச்சு இல்லையா, அது வலி கூட்டுறமல்ல என்னைய. இப்போதான் ஹாஸ்பிட்டல் போகாத குறையா வீட்லேயே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு காய்ச்சலை க்யூர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது இந்த தண்ணியை வலி கூட்டு விழுந்திருப்பேன். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. மறுபடியும் போய் இடுப்புக்கு பஞ்சர் போட்டு வந்திருக்க வேண்டியதுதான். நல்ல வேலை. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் நம்ம நினைக்கிறதா வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு. பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட எடுக்கலாம். ஏன்னா அவங்க உள்ளே வச்சுருக்கிற பொருளை பொறுத்து. நான் வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். வருங்காலத்தில் எனக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் எப்போ வாங்குறேன்ட்டு. எனக்கு வந்து ஒரு ஆசை, என்னோட சம்பாதியத்தில் நான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ வாங்க போகிறேன்னு தான் தெரியல. நான் ஓனாக வந்து சம்பாரித்து இந்த காசில் தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பேக் கேமரானால பார்த்து பேசக்கூட முடியல. ஏன்னா செல்ஃபி கேமரா வந்தால் சரி நம்மளை பார்த்து இருக்கறனால நம்ம சரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி லைவாக பேசி வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இல்லை நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஓவராலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு சஜஷன் தான். நார்மலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப என்னால் இவ்வளோ ஃப்ரீடமாக பேசவே முடியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே உங்களோட பேசிகிட்டே போட்ட மாதிரியும் இருக்கும், செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இக்ளோண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு நம்ம பாடாத பட்டுட்டு இருக்கோமே, பெரிய ஃப்ரிட்ஜெலாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ. ஆனால் நான் தேவையில்லாத பொருளெல்லாம் உள்ளே வைக்கவே மாட்டேன். இந்த குழம்பு ரசம் 2 நாள் கழிச்சு அதெல்லாம் வைக்கவே மாட்டேன். ஒன்லி மாவு வைப்பேன், அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் வைப்பேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கரண்ட் வேறு சும்மா இந்த காற்றுனால தான் அதிகமாக வந்து ஆஃப் ஆகிடுது. அதனால் இல்லைன்னா நான் பாட்டுக்கு அப்போதைக்கு ரெடிமேடாக நான் அப்பயே வந்து அப்பப்போ அரைச்சிக்குவேன். இல்லாத உள்ள பொருளை வச்சுக்கிட்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்படி வச்சா தான் இந்த பழாப்பழத்தை கட் பண்ணி உள்ளே வச்சேன். ஒரு வேளை அதனால அந்த ஃப்ரிட்ஜ் இப்படி வாடகை அடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. காலையிலேயே இன்வெஸ்டிகேஷனாக ஓடிக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏன் வந்து இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு.
காலையில் இந்த வண்டிக்காரவங்க இந்த வண்டியில் காய் கொண்டு வருவாங்கல்ல, அவங்க வந்தாங்க. வாங்கிட்டு இந்த முள்ளங்கி கொஞ்சம் வந்து இந்த பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இப்போ அவரைக்காய் வாங்கினேன். வாங்கிட்டு மொத்தமாக அப்புறம் சோப்பு இந்த பவுட்ரு 125 ரூபா தான். ஆனால் கடைக்கு நம்ம போய் கடையில் காய் வாங்க போனால் 200 300 வந்துடுது. அது எப்படித்தானோ தெரியல. தக்காளியும் சொல்லி ஆகணும். நேற்று தான் வாங்கினேன். அந்த பையன் என்ன சொன்னியா, 4 கிலோ 100 ரூபா, சாரி 5 கிலோ 100 ரூபா. அக்கா நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து வெளியே போட்டாலும் தக்காளி கெடவே கெடாதுக்கா அப்படின்னானா. இங்கே பாருங்க, ஒரே நாள் 2-3 தக்காளி கெட்டு போயிட்டு, இன்னும் 2 நாள் விட்டோன்னா எல்லா தக்காளியும் கெட்டு போயிடும். இந்த மூடியை வேறு காணோம், இது வேறு தொலைவணும். 5 ரூபா தான் இந்த பச்சை மிளகாய். குட்டி குட்டியாக இருக்குது, பட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். குட்டி குட்டியாக இருந்தானே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறது தானே, 5 ரூபாய்க்கு ஒர்த்து. அப்புறம் இந்த தேன் ராடி, இது எதுக்கு வச்சுருக்கேன்னா லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த தேன் மெழுகை வந்து சுடுதண்ணியில் போட்டோம்னா அந்த மெழுகு மட்டும் தனியாக வந்து மிதக்குமாமா. அதை வச்சு பீட்ரூட் இருந்துச்சுன்னா அதை வச்சு லிப் பாம் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்போ பீட்ரூட்டுக்கு நம்ம கை கிடைக்கிறது, எப்போ செய்கிறதுன்னு தெரியல, அப்படியே இருக்குது. லெமன் இருக்குது. இவ்வளோ லெமன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும். எல்லாம் காலி பண்ணிட்டேன். இந்த லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி. இந்த காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இந்த பாத்திரம் தேய்க்க யூஸ் ஆகும்ல, அதனால வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த காஞ்சி போன தேங்காய் இதெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே அந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு நான் ஒவ்வொரு தேங்காயாக அப்படி வந்து எடுத்து வச்சுருவேன். தூக்கிலாம் போட மாட்டேன். ஒரு பொருளோட தூக்கி போட மாட்டேன். அவ்வளோ கஞ்சி பிசிலாரி நான். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காஞ்சி போன புளி, போன வருஷம் புளி, அது அந்த பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும்ல, அதை தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு க்ளீனிங் முடிச்சு வந்து அடுத்து அடுப்பு க்ளீன் பண்ண வேண்டியதான். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து சாம்பார், அவரைக்காய் சாம்பாரும் முள்ளங்கி பொரியல், முள்ளங்கி சாம்பாரும் வெண்டங்காய் பொரியலும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காயை. இதை க்ளீன் பண்ணிவிட்டு பருப்பை வேக போட்டு என்னன்னு நீ வச்சுட்டு போ. அப்புறம் நான் சோறு ஊட்டி விட மாட்டேன். உனக்கு போ. நீ அப்பாட்ட சொல்லி என்னை அடிக்க சொல்கிறேங்கிற ஆளப்படுறான். வச்சுட்டு போ. இப்போது ரீசண்டாக வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் இருக்குல்ல, அந்த ஸ்டவ் வந்து ஹீட் ஆகும்போது வெடிச்சிருதான் ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அதனால எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் வெடிக்கலைன்றதை தாண்டி இந்த இடம் இருக்கு இல்லையா, பர்னர், இந்த இடத்துல இருந்து ஹீட்டு ஃபார்ம் ஆகி அதுவாக பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சுது. நான் என்னோட பழைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன். இதில் வந்து பிடிச்சி எரியுது. நான் வந்து அந்த ரூமில் இருக்கேன். எனக்கு திடீர்னு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணான்னு மாதிரி அது பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு எரியுது. அவ்வளோதான். நான் வந்து செத்தனா இன்னைக்கு அவ்வளோதான், வெடிச்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் அழுங்காமல் ஈர துணியை போட்டு அணைச்சி விட்டுட்டு இந்த அடுப்பை மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துச்சு. சரி பண்ணிட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துச்சு. இந்த தலையை சுற்றி தூக்கி போட்டேன் இந்த அடுப்பை. அந்த அடுப்பு அப்படி போனால மறுபடியும் வந்து சரி பண்ணி கொடுத்தது வாங்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன், போனால் போயிட்டு போகுதுன்ட்டு. அடுத்து இந்த ஸ்டவ் வாங்கினேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரிட்ஜு கிளீனிங், கிச்சன் கிளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சா. முடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த இடம் மட்டும்தான் வந்து கட்டிங்கு குக்கிங் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். இந்த ஒரு அடி கேப்பு தான் வந்து கட்டிங் எல்லாமே இதில் தான் நடக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு ஸ்லாப் தான் இங்கே நான் அடுப்பு வச்சுருப்பேன். இங்கே நான் வந்து எல்லாமே சமைச்சு எடுத்து வச்சுருப்பேன். இதுதான் என்னோட கிச்சன். மற்றபடி அந்த பாத்திரம் அடுக்கிறது அங்கிட்டலாம் எனக்கு வேலையே கிடையாது. சும்மா பாத்திரத்தை அடிக்க வைப்பேன், இங்கே க்ராசரிஸ்லாம் அடிக்க வைப்பேன், அவ்வளோதான். இவ்வளோதான் இடம் இருக்குது. இதை வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குது. பார்ப்போம். சொல்லுவாங்க, சரி எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, இந்த விளக்கெண்ணெய் வேறு தீர்ந்து போச்சு. இதில் வந்து விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறப்போ அந்த டைஜஷன் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த என் பொண்ணுக்கு நான் வந்து மோஷன் ப்ராப்ளம்லாம் இல்லை, குட்டி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இருக்கும், குழந்தைங்களுக்கு. அது சமைக்கிறதுல நம்ம லைட்டாக வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி அப்போலேருந்தே சொல்லுவாங்க. நான் இடையில விட்டுட்டேன், எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க, அதனால நானும் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் என் பொண்ணுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எந்த குழம்பு வச்சாலுமே நான் இந்த விளக்கெண்ணெய் சேர்க்காம வைக்கிறதே இல்லை. இன்னும் நல்லா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க. கடுகு பொரிஞ்சிட்டு வரமிளகாய் 2, அப்புறம் சின்ன வெங்காயம் தான் போடணும், அவசரத்துக்கு நம்ம கை கொடுக்கறது இந்த பெரிய எண்ணெய்.
அடுத்து தக்காளி, அடுத்து வரமிளகாத்தூள், சாம்பார் தூள். ரொம்ப போட்டால் காற்று எடுத்துரும். ஏன்னா இது கடையில் வைக்கிற சக்தி சாம்பார் தூள். வீட்டிலே ரெடி பண்ணலாம், ஆனால் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ண தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் அதில் வந்து இறங்கணும். அடுத்து வந்து காய போட்டலாம். காய போட்டு நல்லா கிண்டி விட்டு 5 நிமிஷம் வதங்கணும். ஒரு 10 நிமிஷமாவது அந்த இதுலேயே வணங்கினா தான் வந்து அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அந்த காயில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வணங்கி பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சாம்பார் பருப்பை கலந்து ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு என்ன போடலை பார்த்தீங்களா, மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா முள்ளங்கி வந்து நீர்க்காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப உப்பு பிடிச்சிரும். இதில் வச்சோம்னா நம்ம அடி பிடிச்சிருந்தா தெரியுதுங்களா, மிளகாத்தூள் போட்டிருக்கனால அடி பிடிச்சிடும். அதனால சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். பருப்பு வெந்துருச்சு சொன்னேன் இல்லையா, நல்லா வெந்துடும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. எந்த தண்ணிக்காக இருந்தாலும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து வந்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து போயிடும். குக்கரில் பருப்பு வேகலை அப்படின்னா ஒரு 4-5 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெந்து போயிடும். இந்த சைடு வந்து வெண்டைக்காய் வேக வச்சிடலாம். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தெரியும் அந்த பிரிஞ்சு வச்ச தண்ணி. நம்ம இப்படி தான் எல்லா காயுமே வச்சுருந்தோம். சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ வந்து பருப்பு ஊற்றிடலாம். அவ்வளோதான். அப்படியே வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதுன்னா காய் வெந்தோடனே சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த வெண்டைக்காய் வேறு எனக்கு என்னென்னு வெந்துட்டு கிடக்குது, வணங்கிட்டு கிடக்குது. இப்போ வந்து லைட்டாக வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லையா. இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நம்ம லைட்டாக உப்பு, மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், ஏதாவது ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் லைட்டாக சேர்க்கலாம், இல்லைன்னா காரம் பொடிங்கி எடுத்துரும். நான்லாம் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேன். பாப்பா வந்து கன்சீவாக இருக்கப்ப வந்து இதெல்லாம் உப்பு, மிளகாத்தூள், காரம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ விட்டதுதான் இன்ன வரைக்கும். காரம் நிறையா சாப்பிட்டோம்னா பிடிங்கி எடுத்துரும், வயிறெல்லாம் புண்ணாயிரும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பச்சை வாசனை போகும். மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போயிட்டு உப்பாயிரும். இதில் லைட்டாக தண்ணி வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்த வளவலன்னு வந்துருவோன்னு ஒரு பயம். வெண்டைக்காய் என்னமோ கட் பண்ணப்போ நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஆயிட்டு. காலையில் வந்து வெண்டைக்காய் பொரியல் சட்டி வறுத்து காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தலபலான்னு கொதிச்சுக்கிட்டு. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி வெந்துருச்சா? எல்லாமே வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு விசில் வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து என்னைக்கு வந்தாச்சு நினைக்கிறேன். ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.